வைக்கம் விஜயலட்சுமி வந்து பாடுறதா இருந்துச்சு. அவங்க டேட் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அந்த பாட்டுக்கு. அப்ப என்னாச்சு, அவங்களுக்கு ஏதோ டிராவல்ல வந்து ஒரு 4 நாள் தள்ளி டேட் கொடுத்தாங்க. ஆனா சென்சாருக்கு வந்து படம் போகணும்னு சொல்லிட்டாரு வெற்றிமாறன். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப சாயந்தரம் அவங்க கிட்ட நான் கேட்டேன், அவங்கள மாதிரி ட்ரை பண்ணி வேணா பாட முடியுமான்னு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன வயசுல ஏதோ ஒரு கான்சர்ட்ல அந்த சுபா முட்கள் மாதிரி ஏதோ ஒரு சாங்கை வந்து அவங்க கச்சேரியில பாடினாங்க. அந்த ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து அவங்க பாடினாங்க வாய்ஸை மாத்தி. அந்த மாதிரி பாட முடியுமான்னு கேட்டேன். நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. அது ப்ரொடியூசர் தானு சாருக்கு போனும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வாய்ஸ் மாத்திராதீங்க, இது கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதை நாங்க அப்படி அந்த சாங் வந்து so we made her sing differently from what she sings regularly. அவங்க ரெகுலரா பாடுறதுல இருந்து கொஞ்சம் யாரோ ஈவன் மாதிரி இருக்காது. அது யாரோ ஈவன் மாதிரியோ இல்ல உன்னாலே என்னாலும் மாதிரி இல்லாம அவங்கள பேஸ்ல பாட வச்சிருந்தோம். அது sometimes you break someone to do something different. நிறைய பாடல்கள் ஹிட் கொடுத்துருக்கீங்க. ஆனா சும்மா ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறேன். நான் பர்சனலா கவனிச்சதுலையும் பார்க்குறேன். ஜிவியோடைய மியூசிக்ல சைந்தவி பாடுறப்ப அது இயல்பாய் ஒரு எலிவேட் ஆன மாதிரி. சில பேருக்கு அப்படி இப்ப எப்படி சொல்றது, இப்போ இளையராஜா சார் மியூசிக்ல ஜானகி மேமும் எஸ்பிபி பாடினா ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த ஹிட்ஸ் வந்து எல்லாரும் பாடிருப்பாங்க. ஆனா ஜானகி மேம் அண்ட் எஸ்பிபி சாரோட ஹிட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி சில பேரோட டியூனுக்கு சில வாய்ஸஸ் அது வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரல் அலை அப்படின்னு there is a அந்த டியூனுக்கும் அந்த வாய்ஸும் வந்து ஆடியன்ஸ்க்கு கேட்கும்போது அவங்களுக்கு பயங்கரமா ஃபிட் ஆகும். So that is there is some magic in that voice and the tune which just gets presented. Sometimes it happens. இப்போ ஹரிணி மேம் பாடினா அவங்க எல்லாருக்குமே சூப்பரா பாடிருப்பாங்க. எனக்கு பாடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சங்கர் மாதேவன் எனக்கு பாடினாரு உருகுதே, நல்லா இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு சங்கர் மாதேவன் ரொம்ப பிடிக்குமா? இந்த இன்டர்வியூல ஒரு ஆறுதலா ஒரு பேர் சொல்லிட்டீங்க. இல்ல அவர் என்னன்னா சில சாங் வந்து அவருடைய சில பேர் இந்த வாய்ஸ்லேயே எலிவேட் பண்ணுவாங்க. இப்போ எஸ்பிபி சார் வந்து எப்படி அவர் நிறைய சாங் வந்து அவர் வாய்ஸ்க்காகவே நம்ம கேட்கணும்னு நினைக்குமோ சம்டைம்ஸ் அவரோட சாங் அப்படி அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. ஸ்ரேயா கோஷல் எனக்கு நிறைய பாடியிருக்காங்க. லைக் உருகுதே, உன் பேரை சொல்லும் போதே, நிறைய பாட்டு வந்து பாடியிருக்காங்க. எனக்கு உன் பேரை சொல்லும்போது ரொம்ப ஆமாம் அவங்க தான் பாடியிருப்பாங்க. ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இப்போ கான்சர்ட்ஸ்ல கொஞ்சம் கூடுதலா டைம் எடுத்துக்கிறீங்களோ? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல பண்ணீங்க. அது ஒரு 70,000 டர்ன் அவுட். அப்புறம் மலேசியா பண்ண பெரிய ஹிட். இப்போ அடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் எனக்கு நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்தாங்கன்னா தான் நான் பண்ணுவேன். நான் ஏன்னா அங்கே போயிட்டு நம்மளை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நம்மளை பேனிக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால நான் ரொம்ப பண்ணாமலே புரியல ஜிவி என்ன சொல்றது. இப்போ ப்ரெஷர்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே இந்த டிக்கெட் போகணும், இதுக்குள்ளே இப்படி போகணும், இதில் இவங்க இல்லை, இதில் இல்லை, இவங்க வரமாட்டேன்றாங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அந்த ப்ரெஷரை எடுத்துக்காமல் என்னுடைய டீம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் நான் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாத நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்கன்னா தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய சூஸ் பண்ணாமல் இருக்கிறேன். எனக்கு அது தலைவலியாகவே இருக்கும். நான் வந்து வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நடிக்கிறதுல, நான் மியூசிக் பண்ணுறது, நான் பாடுறது, எனக்கு இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இவங்க வந்து என்னை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாமல் என்னை கரெக்டாக, அதாவது அவங்களே பெரிய ப்ரோவாக இருந்தாங்கன்னா ப்ரோ இன் இட், தே டோன்ட் டிஸ்டர்ப் தி ஆர்டிஸ்ட்னா நான் பண்ணுவேன்.